நான் ஃபர்ஸ்ட் இந்த கடையில் வரும்போது இந்த முட்டை பொரியல் தருவாங்க, இந்த தக்காளி போட்டு முட்டை பொரியல். அது இன்னைக்கு வரையும் அந்த டேஸ்ட் அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு கூட வந்து கூட அதான் விரும்பி சாப்பிட்டோம் நாங்கள். அதே கீரை, அதே பருப்பு, அப்புறம் அந்த தண்டு கொடுப்பாங்க, உடல் ஹெல்த்தியாக அந்த தண்டு கொடுப்பாங்க. ஒரு சில நேரம் அந்த இயற்கை சம்மந்தமாக உள்ள பொருட்கள் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப அந்த குறிப்பாக நான் சொன்னால் தட்டைப்பயிர் குழம்பு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல வந்து தட்டைப்பயிர் குழம்பு வந்து ரொம்ப தட்டைப்பயிர் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வைப்பாங்க. அது வந்து ஸ்பெஷலாக வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வம். அம்மா இருக்கும்போது நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மீண்டும் அதை ஸ்டார்ட் பண்ணணும். தட்டைப்பயிர் சுண்டல் குழம்பு கொடுப்போம். அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ அம்மா இல்லை, அப்புறம் அம்மா வராதனால இப்போ ஒர்க் பண்ணுறது ஆளுகளை செய்யறதுனால அது கொஞ்சம் இப்போ அந்த இதெல்லாம் அதெல்லாம் அந்த டிஷ்ஷெல்லாம் பிஸி. நிறைய பேர் என்கிட்ட கேட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்து நம்ம கொண்டு வருவோம் அதையும். எல்லாமே ஓகே. இந்த கடைக்கு அதாவது இந்த ஹோட்டல் இருக்கு, நீங்க வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்னா நீங்க உங்க மனசார எவ்வளவு ரேட்டிங்? நான் அதான் சொல்றேனே, உடம்பு ரீதியாக நான் ஹெல்த்தியாக இருக்கிறதுனால வந்து இன்னைக்கும் வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறேன்னா இந்த மாதிரி ஃபுட்டு எங்கேயும் வேற எங்கேயும் கிடைக்குதான்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து நான் வந்து 25 வருஷமா நான் சாப்பிட்றேன்னா அந்த ஸ்டார் ரேட்டிங் கேட்கும்போது 5 ஸ்டாரே கொடுக்கலான்னு டாப் 5 கொடுக்கலாம். நான் கொஞ்சம் முன்னாடி அதான் சொல்லிட்டு இருந்தேன். பழைய கஸ்டமர்னால தான் நான் ஓட்டிட்டு இருக்கேன். பழைய கஸ்டமர் தான் எனக்கு ஒரு இது. நான் உள்ள கரெக்டாக இன்னைக்கு நீங்கள் வீடியோ எடுக்க வராங்கிறீங்க, கரெக்டாக இவர் உட்காந்துட்டு இருக்காரு. இவர் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு தேடி பிடிச்சி வர்றாருன்னா ஏதோ இந்த சித்தாப்பூருக்கு உள்ள வந்தா டக்குன்னு நம்ம ஞாபகம் வருது. அது வரைக்கும் நமக்கு போதும். ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க. என்னங்க எனக்கு அம்மாவும் அப்பாவும் வந்து நல்லா இருக்குது. எனக்கு ஒரு சம்பவம் நடந்ததை நான் சொல்லி ஆகணும். ஒரு டைம் எனக்கு வண்டி இருக்கும்போது கையில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் இங்கே சாப்பிடலை. ஆக்சுவலாக வந்து ஆஞ்சு வெளியே போயிட்டு இருந்தேன். அப்போ போயிட்டு இருக்கும்போது அப்பா வந்து என்னை வந்து வண்டியில் போனவர் திரும்பி வந்து என்னை வந்து பார்த்து விசாரிச்சார். அது வந்து என்னால் இன்னைக்கு வரையும் அதை எனக்கு கிடைக்கும். நான் எப்போதும் அப்போ வந்து கேட்டேன்னா அம்மா எப்படி இருக்காங்க அப்படி கேட்பேன். ஐயா இறந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரொம்ப சங்கடப்பட்டேன். அப்போ ஐயா விசாரித்தேன். இருந்தாலும் அந்த அன்பு வந்து நமக்கு வந்து இங்கே சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் கூட நம்ம அவங்களோட ஒரு ஃபேமிலியாக வந்து இருக்கிறத வந்து இன்னைக்கும் அண்ணன் பார்த்தாருன்னா நம்மளை பார்த்து இது பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நம்ம இந்த காலத்தில் வந்து பிஸ்னஸ் மட்டும் பார்க்காம ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோட்டல்காரங்க வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறோம், கஸ்டமரை வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பராக பார்க்கணும். பொரியல் கூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அள்ளியாக வைக்கணும், கிள்ளி வைக்கக்கூடாது. சாப்பாடு வேணுங்கிறவங்க பண்ணணும். அதுதான் நம்மளோட இது. காசு நமக்கு வரும், அது நமக்கு வரும், பின்னாடி வரும். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும். அதுதான் நம்ம என்றைக்குமே பொரியல் கூட்டெல்லாம் எல்லாம் அதிகமாக தான் செய்யணும். சாம்பார் ரசம் எல்லாம் பக்கெட்டில் வச்சுருவோம். நீங்களாம் எது வேணுமோ எடுத்து ஊற்றி சாப்பிடுவாங்க. நாங்கள் ஊற்றுற வேலையே இருக்காது. காலையில் டிஃபன் வந்தாலும் சரி, நைட் வந்து